இன்று காலை பகாங் பெந்தோங்கில் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானதுடன் விமானியும் மற்றொருவரும் படுகாயமடைந்தனர். இன்று காலை 10:39 மணியளவில் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்ததாகவும், ஹெலிகாப்டரின் மின்விசிறி மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில், ஹெலிகாப்டரின் விமானியும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த பொறியியலாளர் ஒருவரும் காயம் அடைந்ததாக பெந்தோங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜைகா முகமது ககார் தெரிவித்தார். விபத்தில் ஹெலிகாப்டர் முழுவதும் தீயில் கருகியதாகவும், விபத்துக்கான காரணத்தை தேசிய விமான போக்குவரத்து ஆணையமான CAAM ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். தைப்பூசத்தை முன்னிட்டு பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் கோயில் தேவஸ்தானத்தை சுற்றியுள்ள பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 300 தற்காலிக கடைகள் தற்போது வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 175 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக சலயாங் நகராண்மை கழகத்தின் வர்த்தக பிரிவு தெரிவித்துள்ளது. இவை தவிர அரசு சாரா நிறுவனங்களுக்கு 28 இடங்களும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடியில் 15 இடங்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு உணவின் தூய்மை மற்றும் தரத்தை உறுதி செய்ய வணிகர்கள் நினைவூட்டப்படுகிறார்கள் என்று நகராண்மை கழகம் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக 2 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆயுத்ரோவில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ராணுவ வீரர் ஒருவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 பிரிவு 14A கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இரண்டாவது குற்றச்சாட்டில் தண்டனை சட்டத்தின் பிரிவு 377C கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர் இயற்கையின் ஒழுங்கிற்கு எதிராக சம்மதமின்றி பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக கூறப்படுகிறது. 2 குற்றங்களும் ஜனவரி 30ஆம் தேதி காலை 8:21 மணியளவில் ஒரு வீட்டில் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதை பிரிக்ஸ் கூட்டமைப்பு நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் இன்று நிராகரித்தார். உலகளாவிய வர்த்தகத்தில் பெரும்பாலானவை கிரீன் பேக்கை பெரிதும் நம்பியிருப்பதால் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் அமெரிக்க டாலரை மாற்றுவதற்கான நிகழ்தகவு கிட்டத்தட்ட இல்லை என்று அவர் கூறினார். மலேசியாவின் மொத்த வர்த்தகத்தில் சுமார் 18 விழுக்காடு பங்களிக்கும் சீனா உடனான மலேசியாவின் வர்த்தகத்தையும், பெரும்பாலான பரிவர்த்தனைகள் அமெரிக்க டாலரில் மேற்கொள்ளப்படுவதையும் அவர் மேற்கோள் காட்டினார். கொத்தபாரு பாசிர்மாஸ் மருத்துவமனையின் ஹீமோ டயாலிசிஸ் பிரிவின் கூரையின் ஒரு பகுதி நேற்று இரவு இடிந்து விழுந்ததில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இச்சம்பவம் குறித்து இரவு 11:47 மணியளவில் தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும், கட்டிடத்தின் பாதுகாப்பு மதிப்பீட்டில் பகுதியில் தீ வெடிப்பு அல்லது தரை அசைவு அபாயம் எதுவும் இல்லை என்றும் கண்டறியப்பட்டதாகவும் பாசிர்மாஸ் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் அஸ்மி ஹுசைன் தெரிவித்தார். விபத்திற்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்றும், அதே நேரத்தில் மேலும் நடவடிக்கை எடுக்க பொதுப்பணித்துறையை தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பினாங்கு சிம்பங் எம்பாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 4000 பயனாளர்கள் நாளை முதல் சனிக்கிழமை வரை திட்டமிடப்பட்ட நீர் விநியோக தடையை எதிர்நோக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜலான் மெராக் 5, தமான் மெராக், சப்ராங் பிராய் செலாத்தான் ஆகிய இடங்களில் குழாய் இணைப்பு பணிகளை இறுதி செய்வதற்காக இந்த இடையூறு ஏற்படுவதாக PBAPP ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த தடை நாளை இரவு 10 மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை காலை 6 மணி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தமான் இடாமான், தமான் தம்பு ஜெயா, தமான் மெராக் மற்றும் தமான் மெராக் ஜெயா ஆகிய இடங்களில் உள்ள 3950 பயனர்களை பாதிக்கும் என்று அது தெரிவித்துள்ளது. எனவே பயனர்கள் போதுமான தண்ணீரை சேமித்து வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.